தெலுங்கு டப்பிங் உரிமை 33 கோடி. படம் பத்தின எதிர்பார்ப்பு. அந்த படத்தோட டீசர் வெளியானதுமே ஹாலிவுட் நடிகர் அர்னால்டு வந்து இசை வெளியீட்டுல கலந்து கொண்ட பிறகு சரன்னு உச்சத்துக்கு போச்சு. இந்திய திரையுலகில் எந்த திரைப்படமும் சாதிக்காத ஒரு சாதனையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வெளியான படத்தோட டீசர் அதுக்குள்ளேயே 57 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ரசிக்க வச்சிருக்கு. தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாம இந்திய திரையுலகிலையும் ஹாலிவுட்லயும் கூட படத்தை பத்தி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடியே படத்தோட தெலுங்கு டப்பிங் உரிமை சுமார் 30 கோடி வரை விலை பேசப்படுறதா தகவல் வெளியாச்சு. இசை வெளியீட்டுக்கு பிறகு நடந்த வர்த்தக பேச்சுல அந்த உரிமை சுமார் 33 கோடி வரை விற்கப்பட்டிருக்கிறதா டோலிவுட்ல இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது. படத்தை வாங்க தெலுங்கு தயாரிப்பாளர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவுச்சாம். கடைசியா மெகா சூப்பர் குட் பிலிம்ஸ் மற்றும் திருப்பதி பிரசாத் ஆகியோர் இணைஞ்சு படத்தோட தெலுங்கு டப்பிங் உரிமையை வாங்கியிருக்காங்களாம். தெலுங்கு திரையுலக வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த ஒரு டப்பிங் படமும் இந்த அளவுக்கு விற்கப்படலைன்னு சொல்றாங்க. மற்ற மொழி உரிமைகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க.